அதோட கேஸ் ஃபார்ம் வந்து இன்னும் கொஞ்சம் டேஞ்சரஸ். ஏன் அந்த அமோனியா கேஸ் ஃபார்ம் டேஞ்சரஸ் அப்படின்ற மாதிரி இருந்தோம்னா, நம்ம அந்த கேஸ்ன்றது நம்மளோட உடம்போட நீர்த்தன்மையோட ரொம்ப ரொம்ப பாசம் உள்ளது, ரொம்ப காந்த சக்தி, ஈர்ப்பு சக்தி உள்ளது. அப்போ நம்ம உடம்போட நீருக்கும் இந்த அமோனியா உடனே பைண்ட் ஆகி கலக்க ஆரம்பிக்கும். காற்றுன போது நம்ம உடம்புக்கு எங்கே கனெக்ட்னு பார்த்தீங்கன்னா லங்ஸுக்கு கனெக்ட். ஏன்னா காற்று தான் நம்ம சுவாசித்து உயிர் வாழறோம். ஒரு நிமிஷம் கூட ஒருத்தவங்க சுவாசிக்காமல் இருக்க முடியாது. அப்படின்னு இருக்கும்போது நம்ம காற்றுல அமோனியா கேஸ் இருக்கணும் போது அதை நம்ம சுவாசிக்கும் போது ஈஸியாக இந்த மூக்கு வழியா, வாய், தொண்டை, ட்ரக்கியா, பிராங்கஸ், லங்ஸு, கடைகோடி தண்டனை, ஆல்வியோல் வரைக்கும் போய் சேரும். அப்படி ஆக்சிஜன் பரிமாற்றம் ஏற்படாததுனால ஆக்சிஜன் லெவல் குறையுது. இதுதான் ஹைபாக்சியன்ஸ். அப்போ ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சா ஆள் எப்படி உயிரோடு இருப்பாங்க? இறந்துடுறாங்க. அப்போ இதனால தான் இறப்புக்கு முக்கியமான காரணம். அந்த அமோனியா கேஸோட அளவை எவ்வளோ நீங்கள் சுவாசிச்சிருக்கீங்கன்ற பேஸ் பண்ணி தான் டிசைட் ஆகுது. இப்போ நீங்கள் அந்த கேஸுக்கு பக்கத்துலேயே இருக்கீங்க. நான் ஒரு 500 மீட்டர் தள்ளி இருக்கேன். முதல்ல உங்களுக்கு தானே பாதிப்பு. ஏன்னா நீங்கள் பக்கத்தில் ஹை அமௌண்ட் உங்களுக்கு இதுவாகும். போலீஸ் ஆகணுங்கிறது சின்ன வயசு ஆசை. இந்த மேட்ச் ஜெயிச்சுட்டு வா, கப்போட போய் முதலாளி பார்ப்பேன்னு சொன்னேன். இந்த மேட்ச் தான் என்னோட ஒரே நம்பிக்கை. பட்டில் இழைத்த பாரம்பரியம் விவாஹா தெய்வீக பட்டு கலெக்ஷன்ஸ் உங்கள் சென்னை சில்க்ஸில். பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ஒரு இறால் தொழிற்சாலையில் வச்சு இந்த வாயு கசிவு இதாகி இப்படி இருக்குன்னாங்க. அது என்ன சார் அந்த அம்மோனியா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஆபத்தாக? அமோனியா ரொம்ப காமனாக நம்ம இந்த ஃபெர்டிலைசர், அதாவது இந்த உரம் போடுறது, இந்த மாதிரி விஷயத்துலாம் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது இந்த அமோனியா, யூரியா. இதே மாதிரி ஒரு சில கூலண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, நிறைய இடத்துல அமோனியா ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் ஆனால் பிரச்சனை எங்கே அப்படின்னா அது கேஸ் ஃபார்மில். ஓகே, அதோட கேஸ் ஃபார்ம் இன்னும் கொஞ்சம் டேஞ்சரஸ். ஏன் அந்த அமோனியா கேஸ் ஃபார்ம் டேஞ்சரஸ் அப்படின்ற மாதிரி இருந்தோம்னா, நம்ம அந்த கேஸ்ன்றது நம்மளோட உடம்போட நீர்த்தன்மையோட ரொம்ப ரொம்ப பாசம் உள்ளது, ரொம்ப காந்த சக்தி, ஈர்ப்பு சக்தி உள்ளது. அப்போ நம்ம உடம்போட நீருக்கும் இந்த அமோனியா உடனே பைண்ட் ஆகி கலக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸ்பீடாக கலந்துரும். ஒரு சில விஷயங்கள் நம்ம உடம்புல கலக்கவே கலக்காது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஸ்பீடாக டிசால்வ் ஆகும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த அமோனியா. அப்படி ஸ்பீடாக கலக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த அமோனியா ஒரு ஆல்கலி பேஸாக மாறுது. அது பேர் தான் அமோனியம் ஹைட்ராக்சைடுன்னு நம்ம சொல்கிறோம். இந்த அமோனியம் ஹைட்ராக்சைடுன்னு ஒரு ஃபார்ம் வடிவம் எடுக்குதுல்ல, அந்த அமோனியம் ஹைட்ராக்சைடு வடிவம்ன்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏன் அப்படின்னா அது ஒரு பயங்கரமான இரிட்டன்ட், அது ஒரு பயங்கரமான நச்சுத்தன்மை உள்ளது, ப்ளஸ் சேம் டைம் எரிச்சலை உண்டாக்கக்கூடியது, வீக்கத்தை உண்டாக்கக்கூடியது. அப்படி இரிட்டன்ட் அண்ட் வீக்கத்தை உண்டாக்கக்கூடிய போது என்ன நடக்குதுன்னா, இன்ஃப்ளமேஷன் ஒன்று நம்ம உடம்புல நடக்குது. இன்ஃப்ளமேஷன் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா வீக்கம், இல்லைனா ரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இதுதான் இங்கே பிரச்சனை. ஓகே, அப்போ எங்கெங்கெல்லாம் இந்த கேஸ் கேஸ்னால என்ன எதுக்கு கனெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றுக்கு கனெக்ட். காற்றுன போது நம்ம உடம்புக்கு எங்கே கனெக்ட்னு பார்த்தீங்கன்னா லங்ஸுக்கு கனெக்ட். ஏன்னா காற்று தான் நம்ம சுவாசித்து உயிர் வாழறோம். ஒரு நிமிஷம் கூட ஒருத்தவங்க சுவாசிக்காமல் இருக்க முடியாது. அப்படின்னு இருக்கும்போது நம்ம காற்றுல அமோனியா கேஸ் இருக்கணும் போது அதை நம்ம சுவாசிக்கும் போது ஈஸியாக இந்த மூக்கு வழியா, வாய், தொண்டை, ட்ரக்கியா, பிராங்கஸ், லங்ஸு, கடைகோடி தண்டனை, ஆல்வியோல் வரைக்கும் போய் சேர்ந்துருது. கரெக்டுங்களா? அப்படி சேரும் போது போகிற இடத்துலலாம் இந்த வீக்கத்தை உண்டாக்கிட்டே போகுது. ஏன்னா இது ஒரு இரிட்டன் கேஸ். அப்போ பேஷண்ட்டுக்கு மூக்கெரிச்சல், மூக்குலேருந்து ரொம்ப தண்ணி இந்த மாதிரி தும்பல் மாதிரி பயங்கரமாக எரிச்சல் வர்றது, தொண்டை எரிச்சல், தொண்டை வலி, முழுங்கிறதுக்கு கஷ்டம், நாக்கு வீங்கிறது, உதடு வீங்கிறதுன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ் ஏற்படுது. ஏன்னா அந்த அமோனியம் ஹைட்ராக்சைட்னால ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏற்படுதுன்னு சொல்லியிருந்தேன். சேம் இது இந்த லங்ஸுக்கு போய் அந்த கடைக்கோடி ஆல்வியோலில் போய் இந்த விஷயம் ஏற்படும் போது ஆல்வியோலை வீக்கமடையுது. ஆல்வியோலை வீக்கமடையும் போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த நீருங்கெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருது. அப்போ நுரையீரலுக்குள்ளே நீர் சேர ஆரம்பிக்குது. நுரையீரல் உள்பகுதியில் நீர் சேர்றது பேர் தான் பல்மனரி எடிமா, ஏஆர்டிஎஸ்னு மெடிக்கல் டேர்மில் சொல்கிறோம். அப்படி நீர் சேரும் போது ஆக்சிஜன் பரிமாற்றம் ஏற்பட மாட்டேங்குது. அப்படி ஆக்சிஜன் பரிமாற்றம் ஏற்படாததுனால ஆக்சிஜன் லெவல் குறையுது. இதுதான் ஹைபாக்சியான்னு சொல்கிறோம். அப்போ ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சா ஆள் எப்படி உயிரோடு இருப்பாங்க? இறந்துடுறாங்க. அப்போ இதனால தான் இறப்புக்கு முக்கியமான காரணம். ஆனால் இதை தாண்டி மைனர் எஃபெக்ட்ஸும் நிறைய இருக்குது. இப்போ ஸ்கின்லலாம் அந்த காற்று படலாம். அப்போ ஸ்கின் இரிட்டேஷனு வரலாம். கண்ணில் நம்மளுக்கு நீர் இருக்குது, அப்போ கண்ணில் இரிட்டேஷன் வரலாம். அப்போ கண்ணில் இரிட்டேஷன் கண் ரெட் ஆகிறது, கண் செவக்கிறது, கண் கசக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் ரொம்ப எஃபெக்ட் அதிகமாகுது, கண்ணிலேருந்து ரத்தம் வர்றது, மூக்குலேருந்து ரத்தம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்களும் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி டிசைட் ஆகுதுன்னா, அந்த அமோனியா கேஸோட அளவை எவ்வளோ நீங்கள் சுவாசிச்சிருக்கீங்கன்ற பேஸ் பண்ணி தான் டிசைட் ஆகுது. இப்போ நீங்கள் அந்த கேஸுக்கு பக்கத்துலேயே இருக்கீங்க. நான் ஒரு 500 மீட்டர் தள்ளி இருக்கேன். முதல்ல உங்களுக்கு தானே பாதிப்பு. ஏன்னா நீங்கள் பக்கத்தில் ஹை அமௌண்ட் உங்களுக்கு இதுவாகுது. அப்போ அந்த பர்மிசபிள் லிமிட் எவ்வளோ அப்படின்னு எடுத்தோம்னா 25 ppmக்குள்ளே தான் இருக்கணும்.
பிபிஎம்னா வந்து நம்மளுக்கு பார்ட்ஸ் பெர் மில்லியன்னு சொல்லுவாங்க. 25 பிபிஎம்குள்ளே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒன்றும் பெருசாக ஆகாது. ஆனால் 25 பிபிஎம்முக்கு மேலே போகும்போது தான் இந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. எப்போ வந்து இந்த மாதிரி ஏஆர்டிஎஸ் நீர் கோர்த்துதல்லாம் நம்ம பேசியிருந்தோம்ல, அதெல்லாம் 250 10 மடங்கு அதிகம் அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அந்த நீர் கோர்த்துதல்லாம் வரும். இதே 100 மடங்கு அதிகமாகச்சுன்னு வச்சுக்கோங்க, 2500 பிபிஎம் தாண்டும் போது பிராட் டெட், உடனே இறந்துருவாங்க, ஃபேட்டல் டோஸ். ஓகே, அப்போ இதை எதை டிசைட் பண்ணுதுன்னா யார் எவ்வளோ சுவாசிச்சிருக்காங்க. அப்போ யார் எவ்வளோ எதை டிசைட் பண்ணுதுன்னா யார் ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க, யார் கொஞ்சம் தூரமாக இருக்காங்க, யார் ஃபஸ்ட்டு எஸ்கேப் ஆக முடியும், யாருனால எஸ்கேப் ஆக முடியாது. இதுதான் மேட்ரு. ஓகே சார். இப்போ கிட்டத்தட்ட 67 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சில பேர் இறந்ததாக சொல்கிறாங்க. இதில் இன்னும் 10 பேர் கவலைக்கிடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கிறப்ப அவ்வளோ சீரியஸ்னஸ் இருக்கா சார்? கண்டிப்பாக கவலைக்கடன்னு சொல்கிறவங்க எல்லாருமே எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த 2 கண்டிஷன் தான். என்னது? நுரையீரலில் உள்பகுதியில் நீர் கோர்த்துதல், இது பேர் தான் பல்மனரி எடிமா அண்ட் ஏஆர்டிஎஸ். இதுதான் மெயின் ரீசன். அப்போ இவங்களுக்குலாம் ஹைபாக்சி ஏற்படும். சில பேருக்கு அந்த அந்த ஆல்வியோலையில் ரத்த கசிவும் ஏற்படும், அது பேர் தான் ஆல்வியோலர் ஹெமரேஜ்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஓகே, இதனால தான் உங்களை கவலைக்கடம் அப்படின்ற ஒரு வார்த்தை போடுறோம். ஒன்று. ரெண்டாவது முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த வாயு மற்றும் தொண்டை பகுதியிலே இந்த கேஸ் பட்டு தானே லங்ஸுக்கு போகணும். அப்போ இந்த தொண்டை பகுதியிலே வீக்கம் ஏற்படும்ல. அப்போ தொண்டை பகுதியில் இருக்கிறது யூனோண்டு ஓட்டை தான், அங்கே இருந்தால் நம்ம சவுண்டு வருது, ஆன்னு சவுண்டு வருது. இந்த இடம்லாம் வீங்கிக்கிச்சுன்னா இந்த ஏரியா, இந்த காற்று போகிற ஏரியா சுருங்கிருது. ஏன்னா வீங்கிருதுல, வீங்கும் போது இப்போ இப்படி ஒரு டியூப் இருக்குது, வீக்க வர 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 இந்த டியூபோட சைஸு சின்னது. அப்போ டியூப் சின்னதாகிடும் போது காற்றை அவனால் உள்ளே சுவாசிக்க முடியாது. அப்போ இந்த இடத்துலேயே காற்று அடைக்கும், இப்படின்ற மாதிரி ஆகிடுவான், வாயெல்லாம் வீங்கிக்கும். அப்போ காற்றே உள்ளே போகல அப்படின்னும் போது எப்படி அவனுக்கு உள்ளே போய் ஆக்சிஜன் சேரும்? அப்போ இமீடியட்டாக அவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரக்கியாஸ்டமின்னு ஒன்று பண்ணுவாங்க. அதாவது டேரெக்டாக இந்த இடத்துல அறுத்து இந்த ட்ரக்கியான்றதில் ஒரு ஓட்டை போட்டு அது வழியே ஆக்சிஜன் கொடுப்பாங்க. இந்த மெர்சல் படத்தில் தளபதி விஜய் பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா, ஒரு பயங்கரமாக வேஸ்டியெல்லாம் பண்ணி, அதுதான் ட்ரக்கியாஸ்டமி. இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் தான் கவலைக்கடம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு செய்தி வரும். ஓகே சார். இதில் அதிகமாக பெண்கள் 20 வயசுலேருந்து 25 வயசில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டதான். அவங்களால சீக்கிரமாக ரெக்கவரி ஆக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சரி, எப்போயுமே வந்து ஏஜ் குறைவாக இருந்ததுன்னா ரெக்கவரிக்கு வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஏஜ் ஏற ஏற ஆல்ரெடி உடல் உபாதைகள் நிறைய இருக்க ஆரம்பிக்கும். ஒரு 60 வயசு 70 வயசுனும் போது அவனுக்கு ஆல்ரெடி சுகர் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், கிட்னிக்கு வயசாகும், ஹார்ட்டுக்கு வயசாகும், லங்ஸுக்கு வயசாகும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தாங்கக்கூடிய சக்தி கம்மியாக இருக்கும். சின்ன வயதுனும் போது காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதில் பெண்கள் ஆண்களுக்கு இந்த நோயை பொறுத்த வரைக்கும் வேறுபாடு கிடையாது. 2 உடம்பும் ஒரே மாதிரி தான் செயல்படுவதில்லை. அதனால் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இன்கேஸ் அந்த 67 பேரில் பாதிக்கப்பட்டவங்க அலர்ட்டாக என்ன பண்ணியிருந்தால் இதுலேருந்து கொஞ்சம் காப்பாற்றிருக்கலாம், தப்பிச்சிருக்கலாம்? கண்டிப்பாக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி. இதில் வந்து அவங்க பண்ணுறதுன்றத விட அவங்கள சூப்பர்வைஸ் பண்ணவங்க பண்ணுறது தான் மெயின் விஷயம். அப்போ அவங்களுக்கெல்லாம் கண்காணிக்கிறது யார்? இந்த பயோசேஃப்டி ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார், பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஹெல்த் சேஃப்டி ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார், ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார். இத்தனை பேர் எதுக்கு சார் வைக்கிறாங்க ஒரு ஃபேக்ட்ரியில்? இதெல்லாம் கண்காணித்துக்கு தான் வைக்கிறாங்க. இதெல்லாம் வச்சுருக்காங்களா ஒரு கேள்விக்குறி. வச்சுருக்காங்களான்றது யாரோட பொறுப்பு? அந்த ஃபேக்ட்ரியோட ஓனரோட பொறுப்பு. அப்போ இந்த ஓனராக இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே ஒரு டீமை வைக்கணும். அந்த டீமோட வேலை இவங்களாமே கரெக்டாக வேலை செய்கிறாங்களா பண்ணுறாங்களான்னு பார்க்குறது. அவங்க வேலை செய்கிறாங்க, இந்த அமோனியா வேலை கிடையாது. அவங்க வேலையே இவங்க பாதுகாப்பாக இருக்காங்களான்னு பார்க்குறது இவங்க வேலை. அப்போ பாதுகாப்பாக இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து கொஞ்சம் கல் உடைக்கிறாங்க, அப்போ அவங்களோட மெயின் வேலைனா இவன் தலைக்கு ஹெல்மெட் போட்டிருக்கானா இல்லையா? தலைமைக்கு ஹெல்மெட் போடாமல் இவன் கல்குவாரியில் வேலை செய்கிறான், இவ்வளோ பெரிய கல் வந்து தலையில் வந்து ஆல் அவுட், கரெக்டாக? அப்போ ஹெல்மெட் சேஃப்டி செக் இருக்கா, காலில் வந்து சேஃப்டி ஷூஸ் இருக்கா, இதெல்லாம் அவங்க செக் பண்ணுவாங்க. செருப்பு போட்டுன்னு வேலை செய்கிறான் சார், ஒரு பாறை காலில் வருது, காலியில் கால், அந்த மாதிரி விஷயங்கள். அப்போ அதே மாதிரி இந்த அமோனியா ஃபேக்ட்ரிக்கு வந்து எல்லாரும் கண்ணாடி போட்டிருக்காங்களா, எல்லாரும் முகக்கவசம் அணிஞ்சிருக்காங்களா, எல்லாரும் தனியாக ஃபேக்ட்ரியோட ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்களா? அதே மாதிரி ஒருத்தர் சேஃப்டியோட ஆஃபீஸரோட வேலை என்ன, இந்த காற்றுல அமோனியா லெவல் ஏறுதா இல்லையா, அந்த சென்சார் கரெக்டாக வேலை செய்யுதா, காற்றுல அமோனியா பர்மிஷன் லிமிட் கரெக்டாக இருக்கா, ஏறல இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள். அப்படி ஏதாவது ஏறுச்சுன்னா உடனே எமர்ஜென்சி அலாரம் அடித்தாங்களா, அடித்த உடனே இத்தனை பேர் வெளியே போனால் ஓடுறதுக்கு எஸ்கேப் பிளான் என்ன, இதெல்லாம் வந்து முன்கூட்டியே டிசைட் பண்ணணும். ஒரு 200 பேர் 300 பேர் வேலை செய்கிறாங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு, இதை பாருங்கப்பா, என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு இந்த மாதிரி நடக்காது, பை சான்ஸ் நடந்ததுன்னா இந்த ரூட்டில் நீங்கள் எல்லாருமே இப்படி போகணும், இந்த ரூட்டில் இருக்கிறவங்க இந்த இதுவை யூஸ் பண்ணணும், போகிறவங்க எல்லாருமே டக்குன்ட்டு வந்துட்டு இந்த பட்டனை அழுத்துங்க, ஸோ தட் எக்ஸாஸ்ட்லாம் வேலை செய்யும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வென்டிலேஷன்ஸ் பெருசாக இருக்கா, இதெல்லாம் ஒரு பெரிய சேஃப்டி. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் முதல் உதவி சொல்லி கொடுத்துருக்கா. ஏன்னா வந்து இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது ஒரு முதல் உதவி கொடுக்க வேண்டியது இருக்குது. ஒரு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி வர்றதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆகுது. அது வரைக்கும் ஒரு செயற்கை காற்று கொடுக்கறது, இல்லை நெஞ்சை வெஞ்சு அழுத்துறது, சிபிஆர்ன்ற முறை கொடுக்கறது, இது எல்லாமே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இது எல்லாமே செக் பண்ணுறது தான் வந்து நம்மளுக்கு மெயின் பிளானாக இருக்கும். ஓகே சார். லாஸ்ட் கேள்வி. இப்போ அந்த சுவாசிச்சிருக்காங்க, இப்போ கொஞ்சம் பேர் 10 பேர் ரெக்கவரி ஆகிறாங்கன்னு வைங்க. ஃப்யூச்சரில் அந்த ஏன்னா நம்ம சுவாசிக்கிறது இன்கேஸ் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இது கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக சார். இதெல்லாம் வந்து க்யூரபிள் ப்ராப்ளம். அன்றைக்கி டேயில் தப்பிச்சிட்டாங்கன்னா அதோட அவங்க சரியாயிட்டாங்கன்னு அர்த்தம்.
அவ்வளோதான். ஏன்னா லங்ஸுக்குள்ளே போகிறது கண்டிப்பாக அதுதான் நான் சொல்கிறேன். புகை இப்போ என்ன தான் போனாலும் டேமேஜ் வந்தாலும் நம்மளுக்கு ஒன்ஸ் ரெக்கவர் ஆகி வெளியே வந்துட்டாங்க அப்படின்னும் போது என்ன லெவல் டேமேஜ்னு நம்ம பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் அந்த ஏஆர்டிஎஸ் போய் நுரையீரல் வந்து ஒரு 20-30% வந்து ஃபுல்லாக வந்து சுருங்கி இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எந்த டேமேஜும் வரலன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. அதாவது எல்லாருமே இதை பாதிச்சிருந்ததுன்னா நீங்கள் எல்லாருமே இப்படி ஆகிடுவீங்க அப்படின்ற மாதிரி கிடையவே கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கிறவங்க கொஞ்சம் ரெக்கவர் ஆக லேட் ஆவாங்க, 6 மாதம் கூட எடுக்கும். கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கவங்க 3 மாதத்தில் டோட்டலாக நார்மலாக எல்லாம். அந்தளவுக்கு இல்லாதவங்க 2-3 நாளில் கூட டிஸ்சார்ஜ் வெளியே வரலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் யூனிஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் என்ன உறுதினா, இந்த அமோனியா கேஸ்னால ஃபியூச்சர் பாதிக்குமா, இந்த அமோனியா கேஸ் எக்ஸ்போஷர்னால அடுத்த ஜென்ரேஷனுக்கு பிரச்சனை வருமா, மரபணுக்களில் பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. நன்றி சார். நன்றி டாக்டர். போலீஸ் ஆகணுங்கிறது சின்ன வயசு ஆசை. இந்த மேட்ச் ஜெயிச்சுட்டு வா, கப்போட போய் முதலாளி பார்ப்பேன்னு சொன்னேன். இந்த மேட்ச் தான் என்னோட ஒரே நம்பிக்கை. பட்டில் இழைத்த பாரம்பரியம் விவாகா தெய்வீக பட்டு கலெக்ஷன்ஸ் உங்கள் சென்னை சில்க்ஸில். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.